மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அநேக வேளைகளிலே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் அது ஒரு சமமாய் இருப்பது போன்று நாம் பார்க்க முடியாது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்த்தாலும் ஒரு ஏற்றம் என்று ஒரு பகுதி இருந்தால் பின்பு ஒரு இரக்கம் என்ற ஒரு பகுதி வருவதை நாம் பார்த்திருப்போம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை வாழ்க்கையாய் கொண்ட நம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அநேக வேளைகளிலே ஒரு துன்பம் என்ற ஒரு பகுதி வரும்போதோ, ஒரு நெருக்கம் என்ற ஒரு பகுதி வரும்போதோ, அல்லது நாம் விரும்பினது போன்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படாமல் அதற்கு எதிர்மறையான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு பகுதி என்று வரும்போதோ, நாம் இந்த உலகத்திலே பார்க்கும்போது அநேகர் அந்த இடங்களிலே அந்த நெருக்கப்பட்ட நேரத்திலே அதன் மூலம் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி உடைந்து போகிற ஒரு இடத்தை நாம் பார்க்க முடியும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னான நாட்களை குறித்து சொல்லும்போது, என்னுடைய வாலிப நாட்களிலே, என்னுடைய குழந்தை பருவத்திலே நான் எப்படி சந்தோஷமாக இருந்தேன், இன்று என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள், எல்லாம் இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கிறது, இப்படி சூழ்நிலைகள் இருக்கிறது, இப்படியெல்லாம் எத்தனையோ தாறுமாறான காரியங்கள் எனக்குள்ளே நேர்ந்து விட்டது. எனவே எனக்கு இப்போது என்னுடைய வாழ்க்கை முன்பு போல் ருசிகரமாக இல்லை என்று சொல்லுகிற ஒரு பகுதியை நாம் பார்க்க முடியும். அநேகர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அதன் மூலமாய் அந்த இடத்துல அந்த நெருக்கத்தின் நிமித்தம் ஒடுங்கி போய் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நினைக்கிற ஒரு இடத்திற்கு செல்வதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே அநேக இந்த சிற்றின்பங்களுக்கோ அல்லது போதை பழக்கங்களுக்கோ அடிமையானவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவரிடத்திலே நாம் அவர்களுடைய காரியங்களை குறித்து நாம் கேட்டோம் என்றால் அதிலே இருக்கிற அநேக மக்கள் சொல்லுகிற ஒரு பகுதி என்னவென்றால், இப்போது இருக்கிற என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைக்கு என்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை என்றால் என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய துன்பத்தையும் எனக்கு இருக்கிற நெருக்கத்தையும் நான் மறந்து வாழ முடியாது. எனவே நான் இதை எடுத்தால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு நிம்மதியோ அல்லது எனக்கு கொஞ்சம் என்னுடைய துன்பத்திலிருந்து கொஞ்சம் என்னுடைய பாரத்தை நான் இறக்குவதற்கு இதுதான் நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்வதை நாம் கேட்க முடியும். ஆனால் அவர்கள் சொல்வது போல் அது ஒன்றும் நிரந்தரமான நிம்மதியையோ நிரந்தரமான சமாதானத்தையோ நிரந்தரமான விடுதலையோ அவர்களுக்கு கொடுக்கிற பகுதியாக இருப்பதில்லை. அதற்கு மாறாக மேலும் அவர்களை பல்வேறு காரியங்களுக்கு அவர்களை அடிமையாக்கி அவர்களுடைய உடலையும் காயப்படுத்தி மனதையும் மேலும் மேலும் காயப்படுத்த செய்கிற ஒரு இடத்திற்கு, ஒரு அடிமைத்தனத்திற்கு நேராக கொண்டு செல்வதையே நாம் பார்த்திருக்க முடியும். எனவே நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிற ஒரு துன்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலையோ ஒரு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையோ என்று வரும்போது அந்த சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தின் மத்தியிலேயும் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே ஒரு திக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு நேரம் என்று வருகிற ஒரு இடத்திலேயும் மனிதன் தனியான முறையிலே கைவிடப்பட்டவன் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் வேத புத்தகத்திலே இறைபெருமான் நம்மை சிருஷ்டித்த இறைபெருமானை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சங்கீதம் என்ற புத்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனத்திலே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று நாம் இறைவனை குறித்து நாம் பார்க்கிறோம். இறைவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், நம்முடைய திக்கு தெரியாத நான் இந்த சூழ்நிலையிலே என்ன செய்ய முடியும் என்று ஒரு விடையை அறியாத திக்கற்ற நிலைமையிலே நம்மை
நமக்கு சகாயம் செய்கிற ஒரு தெய்வம் என்று இறைபெருமான் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திக்கற்ற பிள்ளைகளின் சகாயர். எனவே நாம் அது போன்ற ஒரு நெருக்கத்தின் காரியங்களோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக செல்லும்போது நாம் மடிந்து போகிறவர்களாகவோ, அவ்வளவுதான் இந்த காரியங்கள் எல்லாம் என்னை ஆட்கொண்டு விட்டது, என்னுடைய வாழ்க்கை என்பது நான் இந்த கஷ்டத்தோடு தான் நான் வாழ வேண்டும், எனக்கு சகாயம் செய்வதற்கு யாரும் இல்லை, நான் இந்த திக்கற்ற நிலைமையிலேயே தான் நான் அழிந்து போக வேண்டும் என்று இந்த உலகத்திலே மக்கள் அவர்கள் அதை குறித்து புலம்புவதையோ அதை ஒரு பகுதியாக வைத்து அதன் நிமித்தம் அநேக கெட்ட காரியங்களுக்கு நேராக தங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போகிற ஒரு பகுதிக்கு நேராக செல்வதையோ இறைபெருமான் இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கவில்லை. நாம் அப்படிப்பட்ட திக்கற்ற நிலைமையிலையும் ஒரு நெருக்கப்பட்ட ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையிலையும் நமக்கு சகாயம் செய்கிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் இந்த வசனத்திலே படிக்கிறது போல ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் என்று நாம் படிக்கிறோம். எனவே அந்த திக்கற்ற ஆதரவற்ற உதவியற்ற ஒரு மனிதனை தான் நாம் இந்த உலகத்திலே ஏழை என்று நாம் சொல்லுவோம். அது வெறும் பொருளாதாரத்தின் அடிப்படையிலே நாம் ஒருவரை ஏழை என்று நாம் சொல்லிவிட முடியாது. வேத புத்தகத்திலே இறைபெருமான் இயேசு சொல்லும்போது நம்முடைய ஆத்துமத்திலே நாம் சமாதானம் இல்லாமலோ நிம்மதி இல்லாமலோ அல்லது தெய்வத்தின் குணாதிசயம் இல்லாமலோ நாம் எவ்வளவுதான் வெளியே பொருள் வைத்திருந்தாலும் நாம் தெய்வத்தின் பார்வையிலே நாம் ஏழையாகத்தான் இருக்கிறோம் என்று இறைபெருமான் இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே நாம் நம்முடைய எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய திக்கற்ற ஆதரவற்ற நம்முடைய நெருக்கப்பட்டு மடிந்து போக வேண்டிய அந்த சூழ்நிலையிலையும் என்னை திக்கற்றவருக்கு சகாயமாகிய தெய்வமே என்னை காப்பாற்றும் என்று ஏழையாய் தன்னிடத்திலே வந்து தன்னிடத்திலே ஒப்புவிக்கிற எந்த மனிதனையும் இறைபெருமான் இயேசு அவரே சகாயராய் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை பாதுகாத்து அந்த சூழ்நிலையிலையும் அந்த திக்கற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலையும் அவரே சகாயராய் இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்பம் என்ற ஒரு பகுதி வரும்போது தெய்வம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே சுபிட்சமாய் செய்கிறார் என்று நாம் தெய்வத்துக்கு நன்றி செலுத்திவிட்டு அதற்கு பின்பாக இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் வருகிற துன்பம், எந்த மனிதனுக்கும் வருகிற ஒரு தாழ்ந்த ஒரு இடம், ஒரு நெருக்கப்படுகிற ஒரு நேரம் என்று வருகிற ஒரு நேரம், ஒரு திக்கு தெரியாத திக்கற்ற பிள்ளை என்ற ஒரு இடத்திலே செல்லுகிற ஒரு நேரம் என்று வரும்போது நாம் அதிலே மடிந்து போகிறவர்களாகவோ அதிலே நம்முடைய வாழ்க்கையின் திசையை மாற்றி ஏதோ ஒரு தவறான அடிமைத்தனத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு இடத்துக்கு நேராக செல்லாமல் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராகிய தெய்வம் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஏழையாய் அவரிடத்திலே நம்மை ஒப்படைக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் சூரியராய் தோன்றி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா இருளான காரியங்களையும் அவர் மாற்றி அவரே நம்மை கூட இருந்து வழிநடத்தி செல்வார் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ருசி பார்த்திருக்கிறோம். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மேலான இன்பம் நிறைந்த, நிம்மதி நிறைந்த, சமாதானம் நிறைந்த, நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தாவினுடைய சகாயத்தை அனுபவிக்கிற இந்த மேலான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். மேலும் இந்த வேத புத்தகத்திலே இதை போன்று இறைபெருமான் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை முழுவதுமாய் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவித்த ஒரு இறைபெருமான் இயேசுவினுடைய ஒரு சீஷருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பவுல் என்ற இறைபெருமான் இயேசுவினுடைய ஒரு சீடர். அவரை குறித்து அவர் எழுதின சில காரியங்கள் 2 கொரிந்தியர் என்ற புத்தகம் 4வது அதிகாரத்திலே அவர் இறைபெருமான் இயேசுவை தன்னுடைய முழு வாழ்க்கையும் அவருக்கு ஒப்புவித்து வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நெருக்கங்களும் கலக்கங்களும் வரும்போது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் 4வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4:8, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இதை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனிடத்திலே கேட்டாலும் அவன் தெய்வமற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது
இந்த பக்கத்திலையும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை என்று வரும்போதோ, கலக்கமடைகிற ஒரு சூழ்நிலை என்று வரும்போதோ, துன்பப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை என்று வரும்போதோ, அல்லது கீழே தள்ளப்படுகிற என்று இது போன்ற காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே, எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஏதோ ஒரு ரூபத்திலே நடப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தெய்வத்தை நம்முடைய சகாயராய் கொள்ளாமல், நாமே நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வத்தை விட்டு நாம் தூரம் சென்றவர்களாய், தெய்வத்தை அண்டி சேருகிறவர்களாய் இல்லாமல், தெய்வத்திடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவித்தவர்களாய், அந்த ஏழையை போன்று அவரிடத்திலே முழுவதுமாய் நாம் ஒப்புவித்தவர்களாய் இல்லாமல் இருக்கும்போது, அநேகருடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படும் போது அவர்கள் ஒடுங்கி போகிறதை நாம் பார்க்க முடியும். கலக்கமடையும் போது மனம் முறிந்து அநேகர் தங்களுடைய மனதிலே மனநோயாளியாகவோ, அல்லது என்னுடைய மனதிலே நிம்மதி இல்லை என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாய்க்கிற ஒரு இடத்துக்கு செல்லுகிறதையும் நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பாக ஒடுங்கி போகிறவர்களோ, அல்லது கைவிடப்பட்டேன், எனக்கு உதவி செய்ய சகாயர் யாருமில்லை என்று இந்த உலகத்திலே அங்காலாய்க்கிறவர்களாகவோ, அல்லது என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று மடிந்து போகிறவர்களாகவோ நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு நபர், அவர் இறைபெருமான் இயேசுவை, திக்கற்றவர்களின் சகாயராய் இருந்த அந்த மேலான தெய்வத்தை தன்னுடைய முழு வாழ்க்கையும் அந்த தெய்வத்திடத்திலே அவர் ஒப்படைத்ததினால், அவரையே சகாயராய் கொண்டு வாழ்ந்ததினால், இதுபோன்ற எந்த காரியங்கள் வந்தாலும் அது மேற்கொள்ளாமல் அதிலே நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்ற ஒரு மேலான வாழ்க்கையை அவர் சுதந்திரித்து வாழ்ந்தார். இதுபோன்ற ஒரு திக்கற்ற சூழ்நிலையிலே சகாயம் செய்கிற ஒரு தெய்வத்தையே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சகாயராய் வைத்து வாழ்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலையும் எங்களுக்கு சகாயம் செய்கிற ஒரு தெய்வம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையிலேயே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்லும்படியாக தெய்வம் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை பெறும்படியாகவே உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். எனவே நாம் இந்த சகாயம் பெறுகிற அந்த தெய்வத்திடத்திலே நாம் சேரும்படியாகவே, நமக்கும் தெய்வத்துக்கும் நம்மை பிரிக்கிற நம்முடைய தீய குணங்களையும் நம்முடைய பாவ வாழ்க்கையும் விட்டு நம்மை பரிகரிக்கும்படியாகவே இறைபெருமான் இயேசு தன்னையே பலியாய் நமக்கென்று அவர் இந்த பூமியிலே அவதரித்து தன்னையே பலியாய் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவரை நாம் விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது நம்முடைய மனசாட்சியினுடைய நம் பாவத்தினால் கரைப்பட்ட நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு, நாம் எந்த சூழ்நிலையிலையும் என்னை திக்கற்ற பிள்ளைகளின் சகாயராகிய என்னை படைத்த தெய்வமே என்று நாம் ஒரு ஏழையை போன்று அவரிடத்திலே ஒப்படைக்கிற ஒரு மேலான பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை பெற்று சகாயம் செய்கிற அந்த தெய்வத்தின் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிற மேலான சகாயத்தை நாம் எல்லோரும் ருசி பார்க்கும்படியாகவே நாம் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.